அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு உளுந்தம் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே இட்லி பொடின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக வெறும் உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை, தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய், இது மட்டும்தான் தேவை. உங்கள் வீட்டில் இரும்பு சட்டி இருந்ததுன்னா அதனால் காய வச்சுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இது ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் வரமிளகாயை அதில் சேர்த்துட்டேன். காம்போடு சேர்க்குறேன். அப்போ தான் அந்த விதை வெளியே வராமல் இருக்கும். வறுத்துட்டு அப்புறம் நம்ம காம்பை எடுக்க போகிறோம். கொஞ்சம் உஷாராக இருங்க. தப்புன்னு தெரிக்கும். தள்ளி நின்று இதில் அப்படி எடுத்துடலாம். உளுந்தம் பருப்பை போட்டுக்கலாம். இப்போ இது பாதி வறுப்பட்டுட்டே இருக்கும் போதே கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம். பொன்னிறமா உளுந்து வந்த உடனே எடுத்துடலாங்க. இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ காம்பெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். நல்லா ஆறட்டுங்க ரெண்டுமே. இப்போ ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜார் நல்லா காஞ்சி இருக்கணும். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது சீக்கிரமே தீர்ந்துடும் எங்களுக்குங்கிறதுனால எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிக நாள் வச்சு பயன்படுத்துகிறவங்க எண்ணெய் சேர்க்காம வறுவலாக கூட வறுத்துக்கலாம். இப்போ பாதி ஜாரில் போட்டிருக்கேன். அடியில் மிளகா போட்டிருக்கேன். மேலே இந்த பொருள் போட்டுட்டு பாதி உப்பு எடுத்து வச்சுருக்கிறதுல போட்டிருக்கேன். பெருங்காயத்தூளும் கூட போட்டிருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். சின்ன ரவை பதத்துக்கு. அதே போல் மீதியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாதிரியே மீதியும் அரைச்சி கொட்டி நல்லா கலந்துக்குங்க. இது இட்லி கூட சாதத்து கூட போட்டு சாப்பிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயோ நெய்யோ தேங்காய் எண்ணெய் கூட நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டு சூடு ஆறுனதும் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம்.